இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு பிசாசின் தந்திரம். யாக்கோபு 1 அதிகாரம் 16 வசனம் எடுத்தவங்க வாசிங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 16 வசனம். என் பிரியமான சகோதரரை மோசம் போகாதிருங்கள். இதுதான் செய்தியினுடைய தலைப்பு. என் பிரியமான சகோதரரே மோசம் போகாதிருங்கள். இந்த இடத்துல தேவனை அறிந்த, நன்கு கிறிஸ்துவை அறிந்த தேவ பிள்ளைகளுக்கு இங்கே மறுபடியும் சொல்லுகிறார், என் சகோதரரே மோசம் போகாதிருங்கள். அப்படின்னா என்னங்க? மோசம் போகாதிருங்கள் அப்படின்னா என்ன? வீணா போயிடாதீங்க, அழிஞ்சு போயிடாதீங்க, கெட்டு போயிடாதீங்க அப்படின்னு அர்த்தம். யாக்கோபு அதிகாரத்துல 15 முறை என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரே அப்படின்னு அந்த யாக்கோபு 5 அதிகாரத்துல 15 முறை பிரியமானவனே பிரியமானவனே என்று 15 முறை எழுதப்பட்டிருக்கிறது. சில புத்தகங்களிலே, நிருபங்களிலே சில வார்த்தைகளை அழுத்தமாக, ஆணித்தரமாக, ஆதாரமாக திரும்ப திரும்ப சில வரிகளை மீண்டும் வலியுறுத்துகிறார் என்றால் அங்கே ஏதோ ஒன்றை கர்த்தர் நமக்கு சொல்ல விரும்புகிறார், வெளிப்படுத்த விரும்புகிறார். ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒன்றை புதியதாக்க விரும்புகிறார். ஏதோ ஒன்றை நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். மோசம் போகாதிருங்கள், கெட்டு போயிடாதிருங்கள், அழிந்து போயிடாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அதற்கு கீழே இருக்கிற வசனத்தை வாசிக்கலாம். 17வது வசனம். யாக்கோபு 1 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பிதாவின் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமை. நன்மையான எந்த வரமும், நல்ல கவனிங்க, கிறிஸ்தவங்க வாழ்க்கையில 3 காரியத்துல மோசம் போயிடுறாங்க, கெட்டு போயிடுறாங்க, அழிஞ்சு போயிடுறாங்க. நம்பர் 1 வரம், நம்பர் 2 வசனம், நம்பர் 3 வாழ்க்கை. இது 3த்தையும் உங்களுக்கு நான் பகுத்து பிரித்து அதை விளக்கி விவரமா உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நன்மையான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து இறங்கி வருகிறது. அப்புறம் அவரிடத்திலே யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. நல்ல கவனிங்க, எந்த விதமான வேற்றுமையும் மாறுதலும், எந்த விதமான காரியமும் தேவனுடைய வரத்திலே இல்லை. வேற்றுமை இல்லை. தேவன் யாரையும் பட்சபாதமாய் பார்க்கிறவர் அல்ல. ஒருவரை போல, ஒருவரை ஒரு விதமாக, இன்னொருவரை இன்னொரு விதமாக நம்முடைய ஆண்டவர் பார்க்கிறவர் அல்ல. அவருடைய பார்வை எல்லாரும் மேலும் ஒரே மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி பார்ப்பார், ஒரே மாதிரி நேசிப்பார், ஒரே மாதிரி. எல்லாரும் ஏழை, பணக்காரன், தாழ்ந்தவன், உயர்ந்தவன், கருப்பு, சிகப்பு, ஏழை, எந்த இனம் இருந்தாலும் யாரையுமே தேவன் பட்சபாதமாய் ஒரு விதமாய் ஒவ்வொருவரை பார்க்கிறவர் அல்ல. எல்லோரையும் ஒரே விதமாய் பார்க்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில, சபைக்கு வருகிற நம்முடைய வாழ்க்கையில 3 காரியம்
மிக மிக முக்கியம். ஒண்ணு வரம். இன்னைக்கு நிறைய பேர் சபையில சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, எனக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன வரம் இருக்குது, எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏதோ சர்ச்சுக்கு வர்றேன், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை போறேன், எனக்கு எதுவுமே தெரியாது, என்கிட்ட எதுவுமே எந்த வரமும் இல்லை அப்படின்னு நீ சொல்றன்னா நீ ஆண்டவரை அவமானப்படுத்துகிறாய் என்று அர்த்தம். ஆண்டவரை நீ அவமானப்படுத்துகிறாய். ஜாக்கிரதையாய் கேட்க வேண்டும் பிரசங்கத்தை. தேவன் எல்லோருக்கும் வரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் அழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே விசேஷித்த வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சபையிலே எனக்கு வரம் இல்லை என்று ஒருவன் சொல்வானானால் அவன் தேவனை அசட்டை பண்ணுகிறான், அவமானப்படுத்துகிறான், ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறான். வரம் எல்லோருக்கும் தேவன் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து நன்மையான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாருக்கோ ஒருத்தருக்கு சுகமளிக்கிற வரம் கொடுத்திருக்கிற, மற்றவனுக்கு கொடுக்கலன்னு கிடையாது. தேவனால் படைக்கப்பட்ட அத்தனை மனிதர்களுக்கும் தேவன் நிச்சயமாக சொல்லுகிறேன், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு விதமான வரங்களை, தாளந்துகளை, திறமைகளை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். என்னவென்றால் வரங்களிலே வித்தியாசம் இருக்கலாம், தாளந்துகளிலே வித்தியாசம் இருக்கலாம். எல்லாத்தையும் தேவன் அவர்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கிறார். வரங்களை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:6 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? வாசிங்கள். 2 தீமோத்தேயு 1:6. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால், நல்லவன் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவவரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பும்படி உனக்குள்ளாக இருக்கிற வரத்தை அனல் மூட்டி எழுப்பு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு மீண்டுமாய் நினைவுபடுத்துகிறார், ஞாபகப்படுத்துகிறார். தீமோத்தேயுவை கைகளை வைத்து 12 ஆண்டுகள் கழித்து தன் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் உனக்கு கொடுத்த உன் மேல கைகளை வைத்து உன்னை பிரதிஷ்டை செய்யும் பொழுது, நல்ல கவனிக்கணும், தீமோத்தேயுவை ஊழியத்துக்கு அழைத்த பொழுதும் சங்கமாகிய மூப்பர்கள் அவர் மேல் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது ஒரு வரம் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். தீமோத்தேயு மேலே கரங்களை வைத்த பொழுது ஒரு விசேஷித்த வரம், ஒரு அபிஷேகம் தேவன் அவனை நிரப்பினார். அப்போ பவுல் சொல்றார், எதை நினைப்பூட்டுகிறார்? உனக்குள்ள இருக்கிற வரத்தை அனல் மூட்டு என்று சொல்லுகிறார். அப்படியானால் மூட்டு என்றால் என்ன? பற்றவை, தீயை இன்னும் விரிவாக்கு, அடுப்பை இன்னும் அதிகமாய் கொழுந்துவிட்டு எரிவதற்கு பத்தவை. ஒரு சிறிய பொறி, ஒரு சிறிய தீப்பொறியை அது மிகப்பெரிய அனலாக எழும்பணும்னா ஒரு காற்று தேவைப்படுகிறது. அந்த காற்று அந்த தீ பொறி மேலே படும் பொழுது அது மெல்ல 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 ஒரு சின்ன தீப்பொறி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே விரிவடைந்து 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 அது முழு கட்டையையும் பிடித்து முழு விறகையும் அது அப்படியே கொழுந்து விட்டு எரியத்தக்கதாக அந்த தீ மிகப்பெரிய சுவாலையாக எரிய ஆரம்பிக்கும். அதுபோலதான் தேவன் விசுவாசிகளுடைய வாழ்க்கையில உனக்கு வரமில்லை, எனக்கு தாளந்து இல்லை என்று நீ சபையிலே வந்து
யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் நீ சபையில இருக்கிறன்னா நீ கர்த்தரை அவமானப்படுத்துற, கர்த்தரை அசிங்கப்படுத்துற, கர்த்தரை மட்டுப்படுத்துற. நீ சபைக்கு உன்னை ஆண்டவர் ரட்சித்து சபைக்கு கொண்டு வந்து உன்னை வரங்களாலும் வல்லமைகளாலும் தாளந்துகளினாலும் நிரப்பினது எதற்காக என்றால் உன்னுடைய சுய காரியத்திற்காக வரம் உனக்கு கொடுக்கவில்லை. சபையிலே அந்த வரங்கள் செயல்படவும், சபையிலே அது பிரயோஜனப்படவும், தேவன் நாமம் மகிமைப்படுவதற்கும், தேவனுடைய ஊழியம் வளர்வதற்கும், சபை எழுப்புதல் அடைவதற்கும், சபையிலே மாபெரும் வல்லமை தீ பற்றி எறிவதற்காகவும் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற வரம் உன்னுடைய சுயநலத்திற்காக, உன் சுயத்திற்காக அல்லது உன் தேவைக்காக, அதை சந்திப்பதற்காக தேவன் உனக்கு வரத்தை கொடுக்கவில்லை, அதற்காக வல்லமையை கொடுக்கவில்லை, அதுக்காக அபிஷேகம் கொடுக்கவில்லை, அதனால உன்னை ரட்சிக்கவில்லை. உன்னை ஆண்டவர் இவைகள் எல்லாம் கொடுக்கிறார் என்றால் எதற்காக வரத்தை கொடுத்தார் என்றால் அந்த வரத்தை, நான் கொடுத்த வரத்தை எனக்காக, என் ஊழியத்திற்காக, என் நாம மகிமைப்படுவதற்காக, என்னுடைய ராஜ்யம் விரிவடைவதற்காக, என்னுடைய ஊழியம் கட்டுவதற்காக, என்னுடைய ஜனங்கள் தொடப்படும்படியாக நான் கொடுக்கப்பட்ட அபிஷேக வரம். இதனாலே மாபெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீ தேசத்திலே செய்து என் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனாக நீ எப்போ மாறுகிறாயோ அப்போ என் வரம் உனக்குள்ளாக செயல்பட ஆரம்பிக்கும். அந்த வரம் உனக்குள்ளாக எழும்ப ஆரம்பிக்கும். அந்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பு என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். அனல் மூட்டு. சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த பொழுது, நான் ஊழியத்துக்கு வரும்போது பெங்களூர்ல 1997 ஆண்டு எங்களுடைய ஊழியக்காரர்களின் தலையின் மேலே கைகளை வைத்து என்னை அபிஷேகித்தார்கள். அன்றைக்கு என் தலையிலே வைத்த அபிஷேகத்தை இதுவரைக்கும் நான் இழக்கவில்லை. அந்த வரத்தை நான் இழக்கவில்லை, ஊழியத்தை இழக்கவில்லை. எத்தனை அவமானங்கள், பாடுகள், துயரங்கள் ஊழியத்தை விட்டு போக வேண்டும் என்று சாத்தான் பலவிதமான இன்னல்கள், சூழ்நிலைகள், சோதனைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்தாலும் என் மேலே ஊழியக்காரர்கள் பரிசுத்தவான்களுடைய கைகளின் தலையின் மேல் என்றைக்கு பட்டதோ, என்றைக்கு ஆசீர்வதித்தார்களோ, என்றைக்கு அந்த வரத்தினால் என்னை அபிஷேகித்தார்களோ, அந்த வரத்தை இன்றைக்கு வரைக்கும் இமி பொழுதும் இம்மி அளவும் நான் இதுவரைக்கும் அதை இழக்காமல் அந்த வரத்தை, அந்த அபிஷேகத்தை, அந்த அழைப்பை இதுவரைக்கும் நான் காத்து கொண்டு வருகிறேன் என்றால் தேவனுடைய சுத்த கிருபையினாலே சொல்லுகிறேன். அந்த வரத்தை நான் பாதுகாக்க தவறிவிடவில்லை. அந்த வரத்தை நான் பாதுகாக்க நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் இருக்கிறேன். என்னுடைய அழைப்பை நான் ஜாக்கிரதை உள்ளவனாய் பாதுகாக்கிறேன். பவுல் தீமோத்தேயு சொல்றார், அனல் மூட்டு. உன் மேல கைகளை வச்சு உன்னை அபிஷேகித்தாங்களே ஊழியக்காரங்க, ஓ தாளந்து, ஓ அபிஷேகத்தை நீ அனல் மூட்டுவதை விட்டு நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீ இருப்பாயானால் கர்த்தர் உன்னை வாந்தி பண்ணி போடுவார். உன்னை கர்த்தர் வாந்தி பண்ணி போடுவார். உன்னை பயன்படுத்த முடியாது. நீ சொல்ற சபையில வந்து எனக்கு எந்த தாளந்து இல்லை, எனக்கு எந்த வரம் இல்லை, எனக்கு எந்த திறமை இல்லை அப்படின்னு நீ சொன்னாவே நீ ஆண்டவராகிய தேவனை அவமானப்படுத்துகிறாய், அசிங்கப்படுத்துகிறாய். சபையிலே உன்னை ரட்சித்து, உன் பாவத்தை மன்னித்து, உன்னை அபிஷேகித்து, வார்த்தைகளை கொடுத்து, வெளிப்பாடுகளை கொடுத்து, சபையில இதுவரைக்கும் உன்னை அழகாக்கி, ஆளாக்கி, அலங்கரித்து, அவருடைய ராஜ்யத்திற்காக உன்னை உருவாக்கி கொண்டிருந்த போதே, உருவாக்கும் பொழுதே நீ சொல்லுகிறாய், எனக்கு வரம் இல்லை, திறமை இல்லை, தாளந்து இல்லை. மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் யாரையுமே பச்சைப்பாதம் இல்லாமல் எல்லாரையும் ஆண்டவர் வரங்களினாலே அவர் அலங்கரித்திருக்கிறார்.
வரங்களினாலே ஆசீர்வதித்திருக்கிறார். யாருக்குமே எனக்கு வரம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அந்த அளவுல தேவன் நம்மை ஏதோ ஒரு திறமையினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏதோ ஒரு திறமை நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. சபையிலே தமிழரசு இருக்கிறார், அவருக்கு நல்ல எலக்ட்ரிக்கல் ஒர்க். நேற்றைய தினத்திலே ஏசி ஃபால்ட் ஆன உடனே அவர் வந்து நான் வரேன் ஃபாஸ்டர்னு வேலை விட்டு நேரா வந்து இதை ஒர்க் பண்ணி 10 மணி வரை எல்லா வேலையும் செஞ்சிருப்பார். அவருடைய தாளந்து வரம் திறமையை சபைக்கு பயன்படுத்துகிறார். நீ என்னைக்காவது சபைக்கு உன் தாளந்தை நீ பயன்படுத்திருக்கிறாயா? பாட தெரிந்தால் அது சபைக்காக பயன்படுத்திருக்கிறியா? அல்லது வசனம் பேச தெரிஞ்சால் சபைக்காக நீ பேசியிருக்கிறாயா? இல்லை கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து அந்த பணத்தை நாள் சபையை நீ தாங்கி இருக்கிறாயா? அல்லது நீ உனக்கு இருக்கிற தாளந்துகளை சபைக்காக இதுவரைக்கும் யூஸ் பண்ணிருக்கிறியா? உனக்கு சர்ச்சில வந்து ஒரு பாய் போடுறதுக்கு அதுவும் ஒரு தாளந்து தான். சபையில வந்து நான் பாய் போடுறேன், சபையில இருக்கிற சேரை துடைக்கிறேன், சபையில இருக்கிற பொருளை துடைக்கிறேன், சபைக்கு நான் புதிய ஆத்துமாவை கொண்டு வர்றேன், சபையில அழிந்து போகிற ஆத்துமாக்களை நான் வாரம் கொண்டு வர்றேன், என் குடும்பத்தை ஆதாயப்படுத்துவேன். ஓ, எனக்கு இருக்கிற தாளந்துகளினாலே நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன். ஏதோ ஒன்றை என் ஆண்டவருக்காக என்னை ரட்சித்து என் பாவத்தை மன்னித்து என்னை இதுவரைக்கும் என்னை நடத்துகிற என் ஆண்டவருக்காக நான் ஏதோ ஒன்றை நான் ஆண்டவருக்காக செய்து கொண்டே இருப்பேன். என் சபைக்கு என் ஊழியத்துக்கு செய்து கொண்டே இருப்பேன். என் ஆண்டவர் எதிர்பார்த்தால் அதை செய்தாலும் செய்யவில்லை என்றால் என்னை ஆசீர்வதித்தாலும் இல்லை என்றாலும் தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஆசீர்வாதங்களை என் சபையிலே நான் செய்வேன், என் ஊழியத்துக்கு செய்வேன், என்னுடைய வரத்தை பயன்படுத்துவேன் என்று என்னைக்காவது ஒரு முறை உன் வாழ்க்கையில வரத்தை குறித்து யோசித்திருக்கிறாயா? சிந்தித்திருக்கிறாயா? உனக்கு இருக்கிற வரத்தை சபைக்கு பயன்படுத்தி இருக்கிறாயா? உனக்கு இருக்கிற தாளந்தை நீ பயன்படுத்திருக்கிறியா? உன் பணத்தை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாயா? உன் நேரத்தை கொடுத்திருக்கிறாயா? உனக்கு சபையில வந்து சபைக்கும் உனக்கும் தேவனுக்கும் பிரயோஜனம், கனெக்ஷன் இல்லாதவனாக சபைக்கு வருகிறாய். சண்டை வர்ற சபையில உட்கார்ற முடிஞ்ச உடனே ஒருத்தர்கிட்ட கூட பிரைஸ் லார்ட் சொல்றது இல்ல, ஒருத்தரோட அன்பா பேசுறது இல்ல, சபையினுடைய வேலை எடுத்து செய்யறது இல்ல. வர்ற போற உன்னால ஆண்டவருக்கு அவமானம் ஒழிய உன்னால ஆண்டவருக்கு சந்தோஷம் இல்லை, உன்னால சபைக்கு சந்தோஷம் இல்லை, உன்னால சமுதாயத்துக்கு சந்தோஷம் இல்லை. ஏன்? உன்னால உன் குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. யோசித்து பார். உன் குடும்பத்துக்கு பிரயோஜனமா? உன் சபைக்கு பிரயோஜனமா? இல்லை, நான் சமுதாயத்திலே பிரயோஜனமா இருக்கிறேன், தேவனுக்காக நான் ஆத்துமாக்களை கொண்டு வருகிறேன், கைப்பிரதி ஊழியம் செய்கிறேன், ஜப ஊழியங்களை செய்கிறேன், என் வரத்தை தேவனுக்கு பயன்படுத்துகிறேன். Search your talent, use your talent, honor your talent. வரத்தை கண்டுபிடி, வரத்தை பயன்படுத்து, வரத்தை கனப்படுத்து. எல்லாருக்குள்ளேயும் ஒரு வரம் இருக்குது. சிலவங்களுக்கு பாட தெரிந்தா நல்ல வரம் பாடலாம் சபையில். என் சபையில் என்னுடைய வரத்தை நான் பயன்படுத்த போறேன். உனக்கு வரம் இருக்குது, அதை பயன்படுத்துறியா சபைக்கு? ஆனா நீ சொல்ற எனக்கு வரமே இல்லை, எனக்கு எந்த விதமான திறமையும் இல்லை. தேவனை அவமானப்படுத்துகிறாய், ஆண்டவரை நீ அவமானப்படுத்துகிறாய், சபைக்கு எதிர்க்க வருகிறாய். சபை ஏன் வருகிறாய்? ஆண்டவரை அவமானப்படுத்துகிறாய். பவுலை பார்த்து பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வரத்தை அனல் மூட்டு, அனல் மூட்டு, அனல் மூட்டு. தேவன் எல்லாரையும் வரத்தை கொடுத்திருக்கிறார், எல்லாருக்கும் திறமையை கொடுத்திருக்கிறார். என்கிட்ட வர இல்லைன்னு நீ சொல்றன்னா நீ ஆண்டவரை அவமானப்படுத்திட்ட. நம்பர் 1. ரெண்டாவது, எனக்கு அது தெரியும் இது தெரியும் நீ மார்த்தட்டிக்கிட்டு எதுவுமே செய்யலைன்னாலும் நீ கர்த்தரை அவமானப்படுத்துற, நீ ஆண்டவரை மட்டுப்படுத்துற. சபைக்கு வர்றது பெருசு இல்லை தாயே, சபைக்கு வர்றது பெருசு இல்லை, ஆராதனைக்கு வர்றது பெருசு இல்லை. உன் ஆத்துமா மாறல, உன் வாழ்க்கை மாறல, உன் ஜீவியம் மாறல, உன் கேரக்டர் மாறல, உன் சிந்தனை மாறல, உன் பார்வை மாறல,
உன் எண்ணங்கள் மாறல, உன் நட மாறல, உன்னுடைய பேச்சு மாறல, உன்னுடைய எந்த ஆட்டிடியூடும் மாறல அப்படின்னா நீ சபைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை நீ வந்து உன்னை ஏமாத்தி, உன்னை அசிங்கமாக்கி, உன்னை அவமானப்படுத்தி, உன்னை மட்டுப்படுத்தி நீ மோசம் போகிறாய். வரம் இல்லை என்று நீ சொல்வாயானால் நீ மோசம் போகிறாய். வரம் எனக்கு இல்லை என்று சொன்னால் நீ மோசம் போயிட்ட. ஆண்டவர் யாரையுமே நான் வரம் கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை. வரம் கொடுக்கலன்னு சொல்லவே இல்லை. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசிப்போமானால், கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக நம்மிலே அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவனுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு கிருபையை கொடுத்திருக்கிறார். Each one, every person they get a grace. கிருபை, ஒவ்வொருத்தரும் கிருபை பெற்றிருக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 6 8 வசனங்களை வாசித்தோமானால், ரோமர் 12ஆம் அதிகாரம் 6 8 வசனங்களை வாசிங்கள். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நாம் வெவ்வேறான வரங்களுக்கு, பாருங்க, ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வரங்கள், ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்மிலே ஒவ்வொருவருக்கும் வரம் கொடுத்திருக்கிறார். வரம் எனக்கு இல்லைன்னு ஒருத்தர் சொல்றான்னா அவன் கர்த்தரை அவமானப்படுத்துகிறான், மட்டுப்படுத்துகிறான். சில வீட்டுல 4 குழந்தைங்க இருப்பாங்க. அப்பா வந்து நீ எனக்கு பிறக்கல அப்படின்னா எப்படி இருக்கும்? உன்னை அவமானப்படுத்துறாரு இல்லையா? உன்னை அவமானப்படுத்துறாரு இல்லையா? எப்படி ஒரு அப்பா ஒரு 4 பிள்ளையை பெத்துட்டு என் பிள்ளை இல்லைன்னு எப்படி சொல்லுவான்? ஒரு உலக பிரகாரமான ஒரு அப்பாவே உன்னை பெத்து உனக்கு தேவையான அத்தனையும் செய்யறான், பாகுபாடு இல்லாம செய்யறான், கரெக்டா செய்யறான் எல்லா பிள்ளைகளையும். அப்ப ஆண்டவர் ஒருத்தனுக்கு வரம் கொடுத்துருவார், ஒருத்தருக்கு கொடுக்கலன்னா அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவா? வாசிங்க. நம்மிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன், வரத்தை உடையவன். நல்ல கவனிங்க, 9 வரம் இருக்குது. மொத்தம் எத்தனை வரம் இருக்குது? 1 ஞானத்தை போதிக்கிற வரம். என்ன வரம்? 2வது அறிவை வெளிப்படுத்துகிற வரம். 3வது விசுவாச வரம். 4வது குணப்படுத்துகிற வரம். 5வது அற்புதங்களை செய்கிற வரம். 6வது தீர்க்க தரிசனம் சொல்ற வரம். 7வது ஆவியை பகுத்தறிகிற வரம். 8வது பல பாஷைகளை பேசுகிற வரம். 9வது மொழிகளை வியாக்கியானம் பண்ற இன்டர்பிரேஷன். 9 வரம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சுகமாக்குகிற வரம், தீர்க்க தரிசன வரம், மொழிகளை பேசுகிற சுகம், எல்லா வரத்தையும் கர்த்தர் கொடுத்து ஆபரேட் பண்ணணும். ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு பவுல், அனல் மூட்டு இருக்குது, பத்தவை இருக்குது, காத்த அத மேல ஊது. உனக்குள்ள நெருப்பு இருக்குது, உனக்குள்ள வரம் இருக்குது, உனக்குள்ள தாளந்து இருக்குது, உனக்குள்ள கிருபை இருக்குது. அனல் மூட்டு, அனல் மூட்டு. உனக்குள்ள வரம் இருக்கிறது, உனக்குள்ள கிருபை இருக்கிறது, உனக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது, உனக்குள்ள தேவ வல்லமை இருக்கிறது. அனல் மூட்டு. இல்லை என்று இல்லை, உனக்குள்ள வச்சிருக்கிற நீ அனல் மூட்டாதது, எரிய வேடாதது உன்னுடைய தவறு. இல்லை என்று நீ சொன்னால் ஆண்டவரை அவமானப்படுத்துகிறாய். திறமை இல்லை என்றால் அவமானப்படுத்துகிறாய், வரம் இல்லை என்றால் அவமானப்படுத்துகிறாய். ஆனால் தேவன் உலகத்தில் பிறந்த எல்லா மனிதனுக்கும் அவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். எனக்கு வரம் இல்லை, நீ பாட்டுக்கும் சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து போற எந்த வளர்ச்சி இல்லைன்னா நீ ஆண்டவர் அவமானப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற சபையில நீ நினைக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வர்றேன், உட்கார்றேன், திரும்ப போயிடுறேன், வர்றேன், உட்கார்றேன், போயிடுறேன். உன்னால சபைக்கு என்ன பிரயோஜனம்? உன்னால சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம்? உன்னால உன் குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம்? உன்னால சபையிலே வந்து நீ இத்தனை ஆண்டுகள் சபையிலே ஆராதித்து ஜெபித்து சத்தியத்தை கேட்டு உன் வாழ்க்கையில எந்த ஒரு மாற்ற முன்னேற்றம் இல்லை என்றால் நீ எதற்காக நீ சபைக்கு வருகிறாய்? உன்னை ஏமாத்துகிறாய். அதனாலதான் மோசம் போகாதிருங்கள். சாத்தான் என்ன செஞ்சிருவான்? உனக்கு வரம் இல்லைன்னு சொல்லி
உங்களை மழுப்பி விட்டுருவான். உனக்குள்ள திறமை இல்லைன்னு சாத்தான் சொல்லுவான். உனக்கு பாட தெரியாதுன்னு சொல்லுவான். உனக்கு ஊழியம் செய்ய நீ தகுதி இல்லைன்னு சொல்லுவான். நீ தோத்துட்ட விட்டு ஊழியத்தை சொல்லுவான். நீ ஊழியத்தை விட்டு நீ இதெல்லாம் லாக்கி இல்ல, நீ இதுக்கு அன்ஃபிட்னு சொல்லுவான் சாத்தானே. அனல் மூட்டுன்னு சொல்றார் பவுல் தீமோத்தேயுவை சொல்ற, அனல் மூட்டு. சாத்தான் சொல்லுவான் உன்னால முடியாது, நீ தோல்வி அடைஞ்சிட்ட, நீ விட்டுன்னு சொல்லுவான். உன் தலை மேல கையை வச்சு அபிஷேகம் பண்ணாங்களே, உன் தலை மேல கையை வச்சு அபிஷேகம் பண்ணாங்களே, அந்த அபிஷேகத்தை நீ இழந்துட்ட. சாத்தான் உனக்குள்ள இதை செய்யாத, நீ அன்ஃபிட் சொல்லிடுவான். சும்மா சபையில ஆவியானவர் சும்மா வேடிக்கை காட்டுறவர் அல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை டைம் பாஸ் பண்ணி பேசுறவர் அல்ல. சபைக்கு வருகிறேன்னா உன்னோட ஆண்டவர் பேச வேண்டும். உன் மேல கையை வச்சு அபிஷேக் ஜெபம் பண்ணாங்களே, யோசித்துப்பார், யோசித்துப்பார். உன் பிள்ளைய படி 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 படி, டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அட்வொகேட் ஆகணும்ன்ற. ஆனா நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில அதே நேரத்தில் ஆண்டவருக்காக நீ ஆவியில வளரு வளரு வளரு, வரத்துல வளரு, அபிஷேகத்துல வளருன்னு அதே ஆண்டவர் ஆவியான நம்ம பார்த்து சொல்ல மாட்டாரா? உலக காரியத்துக்கு நாம முதலிடம் கொடுக்கிறோம், ஆண்டவருடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்கிறோமா? 9 வரங்கள் இருக்கிறது. இந்த வரங்களை நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? என்னைக்காவது ஒரு நாள்? எல்லாவற்றுக்கும் வர இருக்குது, ஆனால் ஒரே மாதிரி இல்லை. சபையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வரங்களை நம்ம பயன்படுத்தி இருக்கிறோமா? என்னைக்காவது பயன்படுத்தி இருக்கிறோமா? என்னைக்காவது நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? நம்முடைய வரத்தை சபையிலே பயன்படுத்தணும். வரம் எதுக்கு தெரியுமா கொடுத்திருக்கிறாரு? உனக்கு தனிப்பட்ட உன் சுயநலத்துக்கு மட்டும் வரம் கிடையாது. வரம் சுகமாக்குகிற வரம்னா, உலகத்தில் இருக்கிற வியாதி உள்ளவங்களுக்கு நீ போய் ஜெபிச்சு அந்த வரத்தை ஆப்ரேட் பண்ணணும். தீர்க்க தரிசனத்தை ஆப்ரேட் பண்ணணும், பகுத்தறிகிற வரத்தை ஆப்ரேட் பண்ணணும், பாடுற வரத்தை ஆப்ரேட் பண்ணணும். எனக்கு இல்லை, முடியாது அப்படின்னு இருந்தா இன்னும் 40 வருஷம் ஆனாலும் நீ பார்வையாளனாக தான் இருக்கணும், நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா உன்னை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த மாட்டார், உன்னை ஆண்டவர் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. எல்லாரும் ஒரே நாள்ல பெரிய ஆள் ஆகிறது இல்லை. வரத்தை அனல் மூட்டி எழுப்பணும், வரத்தை அனல் மூட்டி எழுப்பணும். ஊது, தீய ஊது, பத்தவை, தீயை விரிவுபடுத்து, வரத்தை விரிவுபடுத்து. எக்ஸ்போஸ், ஃப்ளேம் நல்ல கொழுந்து விட்டு எரியணும். ஒரு ஸ்மால் ஃபிளிக்கர் தான் ஒரு பெரிய காட்டையே கொளுத்துது. சின்ன ஒரு தீப்பொறி தான் ஒரு காட்டையே கொளுத்துது. ஒரு தீ குச்சி தான் அடுப்பை எரிக்குது. ஒரு தீ குச்சி தான் ஒரு காட்டையே கொளுத்துது. ஒரு ஸ்மால் ஃபிளிக்கர், சின்ன தீக்குச்சி பெரிய காட்டை கொளுத்துது. வரம் வரம் இல்லைன்னு நீ சொல்லிட்டனா நீ மோசம் போயிட்ட. சாத்தான் உன்னை ஏமாத்திட்டான், உன்னை போட்டான் வலையில. பல வகையான வலை இருக்குது. குருவியை பிடிக்கிறது ஒரு வலை இருக்குது, மிருகத்தை பிடிக்கிறது ஒரு வலை இருக்குது, மனுஷனை பிடிக்கிறதுக்கும் சாத்தான் வலையை யூஸ் பண்றான். சங்கீதம் 124:7, சங்கீதம் 91:3, 2 தீமோத்தேயு 2:26. சாத்தானும் நீங்க வளர்ந்துடக்கூடாது, நீ வரத்துல வளர்ந்துடக்கூடாது, ஜொலிச்சிடக்கூடாது, ஆண்டவருக்காக பிரகாசித்தரக்கூடாதுன்றதுனால என்ன பண்றான்? வாசிங்க. வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல, வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். சாத்தான் உனக்கு வலை போடுவான், சாத்தான் உனக்கு வலை போடுவான். படிக்காத, ஜெபிக்காத,
ஆராதிக்காத, சபைக்கு லேட்டா போ, 9 மணிக்கு போ, அங்க போனா நிக்கணும், கால் வலிக்கும், 9:30க்கு போ. சாத்தார் உனக்குள்ள ஊதுவான், உனக்குள்ள நெருப்பு போடுவான். போயிடாத, சீக்கிரம் போயிடாத. அங்க இப்ப நீ சீக்கிரம் போனா அந்த ஆள் பேசுவான், மாறிடுவ. இயேசுவின் நாமத்துல சத்தானே அப்படின்னு நீ எட்டி உதைச்சிட்டு நீ வரணும். அந்த கெப்பாசிட்டி உனக்கு இருக்குதா? அந்த திறமை இருக்குதா? சாத்தான் கூட்டமா வந்து உன்னை பயமுறுத்துவான். ஆனா யூத ராஜசிங்கம் சிங்களா வருவார். சிங்களா தான் வருவார். சிலவங்களாம் பாருங்க, ஒருத்தர்கிட்ட சண்டை போடுறதுக்கு கும்பலா வருவாங்க, கூட்டமா வருவாங்க. ஏன்னா ஒருத்தனை அவனால எதிர்க்க முடியாது. ஆமே, ஒருத்தனை அவனால 10 பேர் வந்து அவங்ககிட்ட தன்னுடைய வித்தையை காட்டுறது, குரூப்பா போய் சண்டை போடுறது, குரூப்பா போய் கேள்வி கேட்கறது. தனியா வந்தா தோய்ச்சிருவாங்கல்ல, தோய்ச்சி காய வச்சிருவாங்கல்ல. கும்பலா வர்றது, மிரட்டி பார்க்கிறது. சாத்தான் இப்படிதான் உங்களை கெடுப்பான். ஜாக்கிரதையா இருக்கணும்.